டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய முடிவு. அமெரிக்கா ரஷ்யா மீது நடத்தும் சைபர் தாக்குதல்களை நிறுத்தியுள்ளது. இந்த செய்தி அமெரிக்காவின் ரஷ்யா மீது உள்ள சைபர் நடவடிக்கைகளை நிறுத்துவது தொடர்பானது. இது உலகளாவிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலையை பாதிக்கும் முக்கியமான முடிவாக கருதப்படுகிறது. இந்த முடிவு இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகளை மேலும் பரிசீலிக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குகிறது. ட்ரம்ப் நிர்வாகம் மட்டுமல்ல, அமெரிக்கா இப்போது உக்ரைனுக்கு வழங்கும் தகவல் மற்றும் படையெடுப்பு உதவியை நிறுத்தியுள்ளது. ஜெலன்ஸ்கி இதை பெரிய அதிர்ச்சியாக கொண்டுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் மட்டுமல்ல, அமெரிக்கா இப்போது உக்ரைனுக்கு வழங்கும் தகவல் மற்றும் படையெடுப்பு உதவியை நிறுத்தியுள்ளது. ஜெலன்ஸ்கி இதை பெரிய அதிர்ச்சியாக கொண்டுள்ளார். அமெரிக்காவில் 15 முதல் இப்போது வரை ரான்சம்வேர் காரணமாக $200 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருக்கும் சராசரியாக $21,000க்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ட்ரம்போட மூவ் அரசியல் நிபுணர்களை சொன்னாங்க, ரஷ்யாவுக்கு நண்பனாக சின்னம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து அமெரிக்க ஆதரவு குறைந்ததால் உக்ரைன் நிலைமை இன்னும் கஷ்டமாகும் என்று சொல்லியிருக்காங்க. இனிமே ரான்சம்வேர் தாக்குதல்கள் அதிகரிக்கின்றன என நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், 1. வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்துங்கள். 2 கட்டம் சரிபார்ப்பு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் செயல்படுத்துங்கள். தரவுகளை அடிக்கடி காப்பு பிடிக்கவும், பேக்கப் செய்யுங்கள். இந்த 3 நடவடிக்கைகள் உங்கள் தகவல்களை பாதுகாக்க உதவும். சைபர் பாதுகாப்பு புதுப்பிப்புகள், அரசியல் பகுப்பாய்வு, சைபர் தமிழான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.